இயேசுவை துளைத்த மனிதன் கிருபையால் துளைக்கப்பட்டான். அவர் ஒரு பொழுதும் முக்கியமில்லை. வரலாற்றின் பக்கங்களில் பெயரிடப்படாத ஒரு சிப்பாய், இரத்தத்தால் கரைபடிந்த ஒரு மலையில் கட்டளைகளை நிறைவேற்றும் ஒரு மனிதன். ஆனால் ஒரே ஒரு நொடியில் இதுவரை சொல்லப்பட்ட மிகப்பெரிய கதையின் ஒரு பகுதியாக ஆனார். தேவனுடைய குமாரன் இருப்பதை அவர் பார்க்கவில்லை. அவரை தொட்டார், அவரை துளைத்தார். ஆனால் அவர் கண்டிக்கப்படவில்லை. அவர் மாற்றப்பட்டார். இது இயேசுவை துளைத்த ரோமானிய நூற்றுவ தலைவரான லாங்கினஸின் கதை. இரட்சிப்பை கண்டெடுத்தார். லாங்கினஸ் ஒரு கடினமான மனிதர். 100 வீரர்களுக்கு பொறுப்பான ரோமானிய நூற்றுவ தலைவர். அவர் இரத்தத்தை கண்டிருந்தார், கொல்ல உத்தரவு பிறப்பித்திருந்தார். அவருக்கு சிலுவையில் அறையப்படுவது வழக்கமான ஒன்று. ஆனால் இன்று இந்த மனிதன் வித்தியாசமாக உணர்ந்தான். நாசரத்தை சேர்ந்த இயேசு அடிக்கப்பட்டவர், அமைதியாக எதிர்க்காதவர். அவர் எந்த ஆயுதத்தையும் ஏந்தவில்லை. ஆனால் லாங்கினஸ் அவரது கண்களை பார்த்த பொழுது ஒரு குற்றவாளியை பார்ப்பது போல உணரவில்லை. நியாயம் தீர்க்கப்படுபவர் அவர் என்பது போல் உணர்ந்தான். இருப்பினும் உத்தரவுகள் தெளிவாக இருந்தன. இயேசு தனது இறுதி மூச்சை விட்ட பொழுது காற்று கனமாக மாறியது, பூமி அதிர்ந்தது, வானம் இருண்டு போனது. படைப்பு தானே துக்கப்படுவது போல் இருந்தது. ஆனால் நெறிமுறைக்கு மரணத்தை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே லாங்கினஸ் முன்னோக்கி அடியெடுத்து வைத்தார். ஒரே ஒரு குத்தினால் அவர் ஈட்டியை இயேசுவின் விழாவில் எறிந்தார். இரத்தமும் தண்ணீரும் ஊற்றப்பட்டது. லாங்கினஸுக்கு கண் பார்வை குறைவாக இருந்தது என்று சிலர் கூறுகிறார்கள். அந்த தெய்வீக இரத்தம் அவரை தொட்ட பொழுது அவரது பார்வை குணமடைந்தது. நேரடியானதாகவோ அல்லது ஆன்மீகமாகவோ இருந்தாலும் சரி, ஒன்று நிச்சயம், அந்த நேரத்தில் அவர் தனது வாழ்க்கையில் முதல் முறையாக தெளிவாக பார்த்தார். அடுத்து அவர் சொன்னதை சுவிசேஷங்கள் பதிவு செய்கின்றன. உண்மையிலேயே இவர் கடவுளின் குமாரன். இது வெறும் கருத்து அல்ல, இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். ஒரு ரோமானிய சிப்பாய் இயேசுவை தெய்வீகமாக பகிரங்கமாக ஒப்புக்கொள்கின்றார். இது ஒரு மாற்றத்தின் தொடக்கமாகும். அவரை போர்க்களத்திற்கு அப்பால் விசுவாச பணிக்குள் அழைத்து செல்லும் ஒன்று. லாங்கினஸ் படையை விட்டு வெளியேறினார் என்று சர்ச் பாரம்பரியம் கூறுகின்றது. சிலுவையில் அறையப்பட்ட ஒரு தச்சரை பின்தொடர அவர் ரோமின் அதிகாரத்திலிருந்து விலகிச் சென்றார். அவர் தைரியமாக பிரசங்கித்தார். அவர் இறப்பதை நான் கண்டேன், நானே அவரை துளைத்தேன், ஆனாலும் அவர் மன்னித்தார். அவர் கடவுளின் மகன். அவர் எதிர்ப்பை எதிர்கொண்டார், துன்புறுத்துதல், ஆனால் அவர் அமைதியாக இருக்க மாட்டார். இரட்சகரின் மாமிசத்தை துளைத்த அதே மனிதன் இப்பொழுது அவருடைய பெயரை மற்றவர்களுக்கு எடுத்துச் சென்றார். காலப்போக்கில் பேரரசு அவருக்கு எதிராக திரும்பியது. இயேசுவின் செய்தியை பரப்பியதற்காக லாங்கினஸ் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் உயிருக்காக கெஞ்சவில்லை. அவர் ஏற்கனவே சிலுவையின் அடிவாரத்தில் நின்றிருந்தார். இதற்கு மேல் பயப்பட என்ன இருக்கின்றது? அவர் தூக்கிலிடப்பட்டார். ஒரு தியாகி. இன்று பலர் அவர் பின்னர் புனித லாங்கினஸ் என்று புனிதர் பட்டம் பெற்றதாக நம்புகிறார்கள். தேவாலயங்கள் அவரது பெயரை தாங்கி நிற்கின்றன. அவரது கதை காலப்போக்கில் எதிரொலிக்கின்றது. இது ஏன் முக்கியம்? ஏனெனில் லாங்கினஸ் நமக்கு சக்தி வாய்ந்த ஒன்றை நினைவூட்டுகிறார். யாரும் வெகு தொலைவில் இல்லை. கிறிஸ்துவின் உடலை துளைத்த மனிதன் கூட இல்லை. அவர் ஒரு சீடர் அல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவர் ஒரு வீரன், ஒரு பாவி. இன்னும் கிருபை அவரை கண்டுபிடித்தது. உங்கள் இதயத்தை துளைத்தது எது? குற்ற உணர்ச்சியா? வெட்கமா? வருத்தமா? கடவுள் உங்கள் காயங்களுக்கு பயப்படுவதில்லை. உண்மையில் அவர் அவற்றின் மூலம் குணமாக்குகின்றார். லாங்கினஸ் இயேசுவை தொட்டார். ஒரு பொழுதும் அப்படியே இல்லை. நீங்களும் இருக்கலாம். அவர் அவரை துளைத்தார்.
ஆனால் அன்பினால் துளைக்கப்பட்டார். அவர் இரத்தம் சிந்தினார், ஆனால் அதனால் கழுவப்பட்டார். அவர் சிலுவையின் அடியில் இருளில் நின்றார், மேலும் அவர் ஒளியை கண்டார். இது ஒரு ரோமானிய வீரனின் கதை மட்டுமல்ல, இது மீட்பின் கதை. நீ என்ன செய்திருந்தாலும் அவர் உன்னை திரும்பி அழைக்கின்றார். நீயும் வந்துவிடு. அவர் இரத்தத்தில் மாறாதவர் யாரும் இல்லை. உடைந்த பின் கூட நம்பிக்கையை தேர்ந்தெடுக்க துணிந்த எந்த மனிதனின் கதையும் இது.